ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை உடனடியாக ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஒரு ஃபில்டரில் சேர்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். கீரை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பசலைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் பொழுது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். 4 சப்பாத்தி செய்கிற மாதிரி கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். எனக்கு இது பிசைகிறதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படலை. இஞ்சி பூண்டு அரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன், அதனால் எனக்கு தண்ணி தேவைப்படலை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்ச பிறகு இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 1/2 hour ஊறின பிறகு இந்த மாவில் எப்போதுமே நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கல் சூடான பிறகு இந்த சப்பாத்தி அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்திக்கு ஆயில் எதுவுமே போடாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அல்லது லைட்டாக சப்பாத்தி சூடு ஏறின பிறகு இந்த மாதிரி ஆயில் ஸ்பூனால் லேசாக மேலே தேய்ச்சி விட்டால் போதும். ஆயிலே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 பக்கமும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டு ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு சப்பாத்திக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை தேவைப்படும். இன்றைக்கி நான் 4 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். 4 கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை சேர்த்துருக்கேன். ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க சப்பாத்தியையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு ஒரு ஸ்பெஷலான பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.